வணக்கம் நண்பர்களே. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காய்கறிகள் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் ஈஸியாக என்ன செய்யலாம் நம்ம யோசிக்கக்குள்ள நீங்கள் இந்த மீல் மேக்கர் ஃப்ரை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வைங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து இடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே தக்காளி பழம், பச்சை மிளகாய் எங்கள் தோட்டத்துலேயே இருக்குது. நாங்கள் அதை தான் எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப காரமாக இருக்குது. நாங்கள் 2 யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்கள் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற மீன் மேக்கரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளி, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. அப்படி கல்லுப்பு சேர்த்திக்கிறதுனால கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக கரையும். அதை நல்லா வதக்கிட்டு நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின வீட்டுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற மீல் மேக்கரை சேர்த்து அதே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரெண்டையும் கலந்து விட்டு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது எதுவுமே சேர்த்துக்காத நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது.